எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு ரோஜா செடி நிறைய துளிர்களும் மொட்டுக்களும் வரணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி செடியில் மொட்டும் பூவும் வரணும்னா அதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். நம்ம வீட்டுக்கு வெள்ளரிக்காய் வாங்குவோம். அதோட தோலை சீவி இந்த தோலை கீழே போட்டுறாதீங்க. இந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. இந்த இரும்பு சத்து ரோஜா செடிக்கு ரொம்ப முக்கியமான சத்துங்க. ரோஜா செடியில் துளிர்கள் அதிகமாக வரும், மொட்டுக்களும் வரும். ரோஜா செடியில் இருக்க இலைகள் பழுப்பு நிறமாக மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி அப்படியே விட்டுருங்க. ஒரு வாரம் கழித்து நம்ம இதை தண்ணியில் கலந்து ரோஜா செடிகள் எல்லாத்துக்கும் இதை கொடுத்தா பூக்கள் நிறையா பூக்கும், துளிர்களும் அதிகமாக விடும். எப்போவுமே செடியில் உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.